Hello friends, welcome to Sunrise Ganes Kitchen. இன்னைக்கு நாம Sunrise Ganes Kitchenல ரெசிபீஸ் எதுவும் பார்க்க போறது இல்லைங்க. இன்னைக்கு நாம கலர் கோலப்பொடி எப்படி கலக்கலாம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி நமக்கு கலர் கோலப்பொடி கிடைக்குது. மாதிரி பாக்கெட்ல கலக்காம விக்குது. இந்தத வாங்கிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பொடி இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் இருக்கு. இப்போ இத நம்ம இதல கொட்டிக்கலாம். கலர் கோலப்பொடி 2 விதமா கலக்கலாம். ஒன்னு மணல்ல கலக்கலாம், இல்லனா மண்ணுல கலக்கலாம். நீங்க ஆத்து மணலும் எடுத்துக்கலாம், இல்லனா சாதாரண மண் இருக்குலையா அத கூட நீங்க சலிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு மண்ணுல தான் கலக்க போறேன். மண்ணை நல்லா சலிச்சு இந்த மாதிரி உங்களால எந்த அளவுக்கு சலிச்சு நல்லா குட்டி குட்டி மணலா எடுக்க முடியுமோ அந்த மாதிரி மண்ணை எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஈரமா இருக்கு, மழையில நனைஞ்சிருக்கு. இந்த கலர் பொடி பாத்தீங்கன்னா இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் கரெக்டா இருந்தது. இந்த 2 ஸ்பூனுக்கு நான் இதே ஸ்பூன்ல மண் 1 2 3 4 ஸ்பூன் கலந்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கலாம். இது கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கு இந்த மண். பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் இதை கலந்துக்கலாம். மண் நல்லா ஈரமாக இருக்கிறதுனால நான் ரொம்ப தண்ணி கலக்கலை. நீங்கள் வர மண்ணாக போட்டு கலக்கிறப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கலர் மண்ணிலெல்லாம் நல்லா ஒட்டும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது காஞ்சதுக்கப்புறமா பொடி நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மண் கலந்துக்கலாம். அதே மாதிரி நம்ம எல்லா கலர் கோலப்பொடியுமே கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து நம்ம இதை காய வச்சுக்கலாம். பாருங்கள், இது க்ரீன் கலரு, டார்க் க்ரீன். இது டார்க் ரெட்டு. பாருங்கள், எல்லா கலர் கோலப்பொடியுமே காஞ்சிருச்சு. இந்த மாதிரி நாம் கலந்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னுமே நீங்கள் சன்ரைஸ் கணேஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.